இருந்தாலும் அரசாங்கம் பண்ணது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னமோ சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க யார வேணுமோ அவங்களுடைய வீட்டை வந்து இடிக்கக்கூடாது இல்லையா? இடிக்கணும்னாலும் இடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இடிக்கலாம். ரொம்ப ஒரு கொடூரமான செயல் செஞ்சவங்க அப்படின்னா அவங்க வீட்டை இடிச்சு அவங்க பண்ணலாம், தப்பு கிடையாது தான். ஆனா ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு கம்பாரிசன் எதா இருந்தாலும் கம்பேர் பண்ணணும்ல. சின்னதா பண்ணாலும் குற்றம் தான், பெருசா பண்ணாலும் குற்றம் தான். ஆனா அதுக்கான நியாயங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். நியாயம், ஒரு தீர்ப்புங்கிறது. இது வந்து இங்க ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு. இந்த அரசியல் அமைப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். 28 பேரை கொன்ன ஒருத்தன் இருக்கான், தப்புதான். 67 பேரை கொன்ன ஒருத்தன் இருக்கான், அதுவும் தப்புதான். ஆனா 28 பேரை கொன்னவனுக்கு ரொம்ப அதிகமான தண்டனைகள் இருக்கு. 67 பேரை கொன்னவனுக்கு அந்த அளவு இல்லையே. ஏன்? 28 பேரை கொண்டவனுங்க ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு அதிக வழி இல்லாம, அதாவது இறந்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு அதிக வழி இல்லாம 2 செகண்ட்ல அப்படி கொண்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா 67 பேரை கொண்டவங்க இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த 67 பேரை துடி துடிச்சு ரொம்ப கொடூரமா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கண்ணு போய் அப்படி கொண்டு இருக்கான். ஆனா இந்த 28 பேர் கொண்டவங்களுக்கு வீட்டெல்லாம் இடிச்சு பயங்கரமா இப்போ சுடுற அளவுக்கு இருக்கு, அவங்கள கொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா 67 பேரை கொண்டா இல்லையா, இவர் வந்து இப்ப ஜாமீன்ல இருக்காரு. எத்தனை வருஷம் ஜெயிலு? 9 மாசம் ஜெயிலு முடிச்சுட்டு தண்டனை முடியல, ஆனா 9 மாசம் உள்ள இருந்தது, இப்ப வெளியில வந்தாச்சு. இப்ப இந்த 67 பேர் செத்தாங்க இல்லையா, துடி துடிச்சு செத்தவங்களுக்கும் இந்த 28 பேர் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதுல இந்த 28 இன்ட்டு ஒரு 2 டைம் போட்டாதான் 67 வரும், 2.5 மடங்கு. ஆனா பாவம் பாருங்களேன், இந்த நியதி எப்படி இருக்கு பாருங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. 2 பேர் பண்ணதும் தப்புதான், 28 பேரை கொண்டவனும் தப்புதான், 67 பேரை கொண்டவனும் தப்புதான். ஆனா 67 பேர் கொண்டவனுக்கு நீதி எப்படி இப்படி இருக்கு? 28 பேரை கொண்டவனை எப்படி, அவன் வீட்டை அடிச்சிங்களா சந்தோஷம், அவனையே கொள்றீங்களா ரொம்ப சந்தோஷம், அவனை கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து கொள்றீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா 67 பேரை சொந்த மக்கள், இந்த 28 பேரை கொண்டான் இல்லையா, அவனாவது அவனுக்கு கொன்ன ஆளுங்க வந்து வேற நாட்டு மக்கள். ஆனா 67 பேரை கொண்டான் இல்லையா, அவனுக்கு சொந்த மக்கள், சொந்த ஊர் மக்கள். அதாவது எந்த நாட்டு ராணுவமும், அதுவும் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு வந்து எந்த நாட்டு ராணுவமும் தினமும் பயிற்சி பண்ணுவாங்க, உடற்பயிற்சி, தேக பயிற்சி எல்லாமே பண்ணுவாங்க. எப்படின்னா காலையில 4:30 மணில இருந்து ஆரம்பிப்பாங்க, 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 3 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரொம்ப கடுமையான குளிர், வெயில், மழை எல்லா இடத்துலையும் போய் தங்குவாங்க. ஏன்னா அங்கங்க அவங்க போஸ்டிங் இருக்கும், அங்க போய் தங்கி வேலை செய்வாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டெய்லி பயிற்சி எடுப்பாங்க, டெய்லி பரேட் நடக்கும். இவங்க உடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ராணுவம். ஆனா இதை விட ரொம்ப கொடூரமா அந்த சைடு இருக்காங்க இல்லையா, பயங்கரவாதிகள் சொல்றாங்க இல்லையா, பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அவங்க வந்து இவங்களை விட ரொம்ப ஒரு 10 மடங்கு அதிகமான ட்ரைனிங் எடுக்கிறாங்க, இன்னும் அதிகமா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் சண்டே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதே இல்லாம பயங்கரமா போட்டி போட்டு ட்ரைனிங் எடுத்து சண்டை போடுறாங்க.
சண்டை போடுறாங்கன்னா இவங்க மறைஞ்சு நின்று தாக்குறாங்க, நம்ம ஆளுங்க இங்க இருக்கிறாங்க ராணுவம் சண்டை போடுறாங்க, உயிரே போயிடுது. அதுல உயிர் தியாகமே பண்ணிடுறாங்க. யாருக்கு? இந்திய ராணுவம். அதாவது நம்ம ராணுவம் அவங்க உயிர் போச்சுனாலும் அது நாட்டுக்கு தியாகம். இந்த சைடு இருக்கிறவன் அவன் வந்து அவன் ஏதாவது ஒரு காரணத்துக்கு சொல்லி அது அவனுடைய உயிர் தியாகம் அவன் சொல்லிக்கிறான். அவன் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்துட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவனாவது வெளிநாட்டுக்காரன், வேற நாட்டுக்காரன் இங்க வந்து ஏதோ அவங்களுக்கு நீ எதையோ கிளைம் பண்ணி அதை அதை பேஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல கூட ஒரு எப்படி சொல்றது, அவன் அவன் அவனுடைய நாடு, அதுல கூட அவனுடைய நாட்டுக்காக அவன் வந்து வேற விதமா வந்து சண்டை போட்டுருக்கான் ஒரு இடத்துக்காக. அதை கூட மன்னிச்சிடலாம். அது கூட ஒரு வகையில வந்து சரி, அவன் அவன் நாட்டுக்காக ஏதோ பண்றான், அவன் நாட்டுக்காக இப்படி மாறிட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். அவனுடைய நாட்டுப்பற்றன்னு கூட சொல்லலாம். அவனுடைய நாட்டுப்பற்று அதுக்காக வந்து அவன் எதிரிதான். ஆனா சொந்த ஊருக்குள்ளே இருக்கான், சொந்த ஊர் மக்கள் 67 பேரை இது விஷம் அப்படின்னு தெரிஞ்சே அதை காய்ச்சி வித்து சும்மா கூட கொடுக்கல. இவன் ட்ரீட் கூட வைக்கல. இவன் என்னமோ ஏழை மாதிரியும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக காய்ச்ச மாதிரியும் ட்ரீட் கொடுக்கல. இவன் பிசினஸா அதை பண்ணி வித்து இருக்கான், காசுக்கு வித்து இருக்கான், இவனுடைய சுய லாபத்துக்கு. இல்ல இவன் வந்து 50-60 அனாத ஆசிரமம் நடத்துறாரு, அவங்களுக்காக அவங்க சாப்பாட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தியாகமா? எப்படி இவனுக்கு ஜாமீன் கொடுத்தது? இவன் மேல ஏற்கனவே இதே கேஸ் நிறைய இருக்கான், ஏற்கனவே பல டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலாம். ஆனா மறுபடியும் 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 எப்படி ஜாமீன் கொடுக்குறீங்க? ஆனா பாருங்க இந்த நீதி எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. வெறும் 28 பேர் கொண்டுட்டான், தப்புதான், அதை நான் நியாயப்படுத்தல. அவன் வீட்டெல்லாம் இடிச்சிங்கல்ல, அதுவும் 5-6 வீடு. இப்போ இன்னும் ஒரு 7-8 பேர் தேடிட்டு வேற இருக்கீங்க, அவங்க வீட்டையும் தேடிட்டு இருக்கீங்க இடிக்கிறதுக்கு. இடிங்க, அதை பத்தி தப்பு இல்லை. இடிச்சு தள்ளுங்க, அவங்களை கொல்லுங்க, அவனுக்கு கூட்டத்தையே கொல்லுங்க, அதை பத்தியெல்லாம் எதுவும் தப்பு சொல்ல. 28 பேருக்கு 68 பேர் சலைச்சவனா போயிட்டானா? 67 பேர் 67 பேர் சலைச்சவனுங்க, இழிச்சு வாயினுங்க. இவனுங்க செத்தது இழிச்சு வாயினுங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறவனுங்க, விவசாயிங்க. இவனுங்க செத்தது வந்து நாட்டுக்கு இழப்பு இல்லை. என்ன மாதிரி நியாயம்? ஓகே, நான் யார் யாரை மென்ஷன் பண்ணியிருக்கேன்ட்டு கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ இது இவ்வளோதான். இன்னும் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. எதாச்சும் வந்து நியூஸ் பார்த்தேன், அதனால வந்து இந்த இந்த ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு